இன்றைய வேத வசனம், கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ரோமர் 10:15. அருமையானவர்களே, அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தை சந்தியும், தேசத்தில் உள்ள மக்களை ரட்சியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்லது தான். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அவரை தொழுது கொள்ள முடியாதே. யாராவது போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால்தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். மிஷனரி ஸ்காட் என்பவர் நாகாலாந்து மாநிலத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க தீர்மானித்தார். அங்குள்ள அந்த நாகர்கள் மனிதர்களை கொலை செய்கிறவர்கள். இந்த மிஷனரி ஸ்காட் அங்கே போகக்கூடாது, அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசு அவரை எச்சரித்தது. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வேண்டுமானால் போலீஸ் பாதுகாப்பை தருகிறோம், நீங்கள் போங்க என்று சொல்லி அரசு ஆலோசனை கொடுத்தது. போலீஸுடன் போனால் தன் எண்ணம் நிறைவேறாது என கூறிவிட்டு ஸ்காட் ஒரு நாள் கையில் வேதாகமத்தையும் மற்றொரு கையில் இசைக்கருவியையும் பிடித்து கொண்டு போனார். நாகர்கள் புதருக்குள் இருந்து, இங்கிலாந்து ராணியின் கைக்கூலியே, நீ வந்த வழியே போய்விடு என்று எச்சரிப்பு கொடுத்தார்கள். ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றார். கையில் தடியுடன் 10 நாகர்கள் புதருக்குள்ளிருந்து வந்தார்கள். ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன் உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்கை கொடுத்தார்கள். ஸ்காட் ஒரு புன்முறுவலோடு இசைக்கருவியை மீட்டி நாகர் மொழியில் ஒரு பாடலை பாடினார். இசையை கேட்ட நாகர்கள் தடிகளை எறிந்துவிட்டு இசையை கேட்டு மயங்கினார்கள். இன்னொரு பாடலை பாடு என்றார்கள். பாடினார். நாகர்கள் மிஷனரியை பார்த்து, எங்கள் கிராமத்துக்கு எல்லாருக்கும் இந்த பாடலை கற்றுக்கொடுங்கள் என்று அழைத்தார்கள். அப்படியே ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியம் பெருகியது. அநேக நாகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். இன்றைக்கு நாகாலாந்தில் 90% மேலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் பையில் ட்ராக்ஸ் வைத்திருப்பாங்க. டெய்லி அவங்க கணவர் தானே அவங்கள கொண்டு போய் விடுகிறார் என்று நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் தான் வருவேன், என் பேக்கில் எப்பயும் ட்ராக்ஸ் வைத்திருப்பேன், பஸ்ஸில் என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபத்தோடு கொடுப்பேன் என்று சொன்னாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் ஆண்டவருக்காக நீங்கள் செய்வீர்களானால்தான் கிறிஸ்துவை அறியாத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். பயப்படாதீங்க. தேவையுள்ள மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறியாத மக்கள் எங்கள் தமிழ்நாட்டில் 90% இருக்கிறாங்கப்பா. நாங்கள் ஏதாவது செய்ய எங்களுக்கு கற்றுத்தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை சரியான பாதையில் நடத்துவீராக. தேவையுள்ள ஆத்துமாக்களை எங்களிடத்துக்கு அனுப்பும். எங்களை தேவையுள்ள ஆத்துமாக்களிடத்துக்கு கொண்டு செல்லுவோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்து விட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்பட
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்